வணக்கம். பல ஆயிரம் டன் எடையுள்ள பிரம்மாண்டமான கட்டிடங்கள்லாம் எப்படி கொஞ்சம் கூட அசையாம அவ்ளோ கெத்தா நிக்குதுன்னு இன்னைக்கு நாம இந்த அலசல்ல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு பெரிய ஐடி பார்க் அல்லது 10 மாடி அபார்ட்மெண்ட்டை நிமிர்ந்து பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். பயங்கரமான காத்து அடிக்கும் போதோ இல்ல லேசான நிலநடுக்கம் வரும்போதோ இந்த கட்டகம் எப்படி சரிந்து விழாம நேரா நிக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவாரஸ்யமான அறிவியலை தான் நம்ம இப்போ அக்கு வேறு ஆணி வேறா பிரிக்க போறோம். இது புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு வெயிட் லிஃப்டர் 100 கிலோ எடை தூக்குறாருன்னு வச்சுப்போம். அந்த 100 கிலோ எடை முதல்ல அவர் கைகளுக்கு வரும், அப்புறம் தோள்பட்டை, அப்படியே முதுகு தண்டு வழியா இறங்கி கால்களுக்கு போய் கடைசியா அவர் நிக்கிற தரைக்கு போகும். தரைக்கு அந்த எடை சரியா போய் சேரலனா அவ்வளோதான், அவர் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துருவாரு. எக்ஸாக்டா இதே கான்செப்ட் தான் கட்டடங்களுக்கும். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எடை கடத்தப்படுற அந்த பயணம் தான். இதை இன்ஜினியரிங்ல லோட் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்னு சொல்வாங்க. நம்ம வீட்ல இருக்கிற பீரோ, கட்டில், ஏன் நாம நடமாடுற எடை எல்லாமே ஏதோ ஒரு வழியா கடைசியில பூமிக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இறங்கணும். அந்த லிங்க் மட்டும் சரியா இல்லைன்னா அவ்வளோ பெரிய கட்டடம் கூட சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்துரும். சரி, இன்னைக்கு நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னா, கட்டிடங்கள் எப்படி நிக்குது, அது மேல விழும் சுமைகள் என்னென்ன, இந்த எடை எப்படி பூமிக்கு போகுது, இந்த செயின் கட்டானா என்ன நடக்கும், அப்புறம் எப்படி ஸ்மார்ட்டா கட்டிடம் கட்டுறது, இதெல்லாம் தான். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build to be a part of our team. ஓகே, இப்ப நாம கட்டிடங்கள் மேல விழும் சுமைகள், அதாவது லோட்ஸ் என்னென்ன வகைப்படும்னு பார்க்கலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு கட்டிடத்து மேல 4 வகையான லோடு விழும். முதல்ல டெட் லோட், அதாவது சிமெண்ட், செங்கல், டைல்ஸ் மாதிரி கட்டிடத்தோட சொந்த எடை, இது நகரவே நகராது. ரெண்டாவது லைவ் லோட், நாம நடமாடுறது, சோஃபா மாத்துறதுன்னு மூவ் ஆகிற எடைகள். மூணாவது விண்ட் லோட், அதாவது பெரிய காத்தடிக்கும் போது கட்டிடத்தை ஒருத்தர் புடிச்சு தள்ளுனா எப்படி இருக்கும், அதுதான். நாலாவது நிலநடுக்கம் வரும்போது கட்டிடத்தை உலுக்கி எடுக்கும் சீஸ்மிக் லோட். இந்த 4 மாபெரும் சுமைகளையும் தாங்கி பூமிக்குள்ள அனுப்புறதுதான் சிவில் இன்ஜினியர்களோட மிகப்பெரிய சவாலே. இப்போ இந்த அலசல்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மொத்த எடையும் எப்படி பாதுகாப்பா பூமிக்கு போகுதுங்கிற அந்த சீக்ரெட் பாதைய, அதாவது தி லோட் டிரான்ஸ்ஃபர் பாத்தை இப்ப பார்க்கலாம். கட்டிடத்தோட ஒவ்வொரு அவுன்ஸ் எடையும் கடந்து போக வேண்டிய கட்டாயமான 4 ஸ்டெப்ஸ் இதுதான்: ஸ்லாப், பீம், காலம், அப்புறம் ஃபூட்டிங். இது ஒரு சூப்பரான சயின்டிஃபிக் சிஸ்டம். இதுல முதல் ஸ்டெப் ஸ்லாப், அதாவது ரூஃப். இத த ஃபர்ஸ்ட் ரிசீவர்னு சொல்லலாம். நாம சோஃபால உட்கார்ந்துருக்கும்போது நம்ம எடை முதல்ல இந்த கான்கிரீட் ஸ்லாப் மேல தான் விழும். ஒரு பெட்ஷீட்டை 4 முனையில பிடிச்சுக்கிட்டு நடுவுல ஒரு பால போட்டா அந்த எடை எப்படி ஓரங்களுக்கு போகுமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லாப் தன் மேல விழுகிற எடைய அப்படியே 4 ஓரங்களுக்கும் தள்ளி விட்டுரும். அப்படி ஓரங்களுக்கு வந்த எடைய கேட்ச் பண்றது தான் 2வது ஸ்டெப் பீம். இது கிட்டப்பட்ட ஒரு பால மாதிரி செயல்படும். ஸ்லாப் கொடுக்கற மொத்த எடையையும் தன்னோட முதுகுல சுமந்துகிட்டு அதை தன்னோட 2 முனைகளுக்கும் பாஸ் பண்ணும். இந்த பீம் வளைஞ்சிடாம இருக்கணுங்கிறதுக்காக தான் உள்ள அவ்வளோ இரும்பு கம்பிகளை நாம ரொம்ப நுணுக்கமா டிசைன் பண்ணி வைக்கிறோம். அடுத்ததா 3வது ஸ்டெப் காலம், அதாவது பில்லர்ஸ்னு சொல்வோம்ல, அதுதான். இதுதான் ஒரு கட்டிடத்தோட தண்டுவடம், அதாவது பேக் போன். பீம் தள்ளி விடுற அந்த மொத்த எடையும் இந்த செங்குத்தான தூண்கள் தான் வாங்கிக்கும். அவ்ளோ பெரிய எடைய மேல இருந்து கீழ் நோக்கி ஒரு பிரஷரா மாட்டி நேர கீழே தள்ளும். இந்த நேரத்துல பில்லர் நசுங்கிடாம வளைஞ்சிடாம இருக்கதான் உள்ள செங்குத்தான கம்பிகளும் அதை சுத்தி ரிங்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கறாங்க. 4வது அப்புறம் ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா ஃபுட்டிங். இது புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு ஊசி நம்ம தோல்ல குத்துச்சுன்னா ரொம்ப வலிக்கும்ல, ஆனா ஒரு தட்டையான பொருளை அழுத்தும்போது அவ்வளோ வலிக்காது, ஏன்னா பிரஷர் பிரிஞ்சு போயிடுது. அதே சயின்ஸ் தான் இங்கேயும். காலம்ங்கிற அந்த சின்ன பாயிண்ட்ல வர மாபெரும் எடைய அஸ்திவாரம்ங்கிற அந்த பெரிய கான்கிரீட் பாதை மூலமா நல்ல விரிச்சு அழுத்தத்தை குறைச்சு ரொம்ப சேஃபா பூமி தாய்க்கு ஒப்படைச்சிரும். இதுவரைக்கும் ஒரு கட்டடம் எப்படி சயின்டிஃபிக்கா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த லிங்க்ல எங்கேயாவது ஒரு தப்பு நடந்தா அந்த செயின் கட்டானா என்ன ஆகும்? அதான் அடுத்த பகுதி. இங்கே ஒரு விஷயத்த நாம ரொம்ப சீரியஸா கவனிக்கணும்.
ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரை வச்சு சயின்டிஃபிக்கா கால்குலேட் பண்றதுக்கும் வெறும் அனுபவத்தை மட்டும் வச்சு ஒரு மேஸ்திரியை நம்பி கட்டடம் கட்டுறதுக்கும் நடுவுல உயிரையே பணயம் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸ்டாட் ப்ரோ மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் எந்த பீம் எந்த காலம் எவ்வளவு எடைய தாங்கும்னு துல்லியமா சொல்ல முடியும். கெஸ் பண்றதெல்லாம் இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது. அந்த லோட் டிரான்ஸ்ஃபர் செயின்ல ஒரு சின்ன லிங்க் கட்டானா கூட நடக்க போற விபரீதங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. பீம்ல கம்பி சரியா குடுக்கலனா அது வளைஞ்சு பெரிய விரிசல் வந்துரும். பில்லரோட சைஸ் பத்தலனா அந்த பில்லர் மொத்த எடையும் தாங்க முடியாம பட்டார்னு வெடிச்சு சிதறும். சில செகண்ட்ஸ்லயே கட்டடம் தரைமட்டமாயிடும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் சைஸ் கம்மியா இருந்தா கட்டடம் அப்படியே ஒரு பக்கமா மண்ணுக்குள்ள அமங்கி சாய ஆரம்பிக்கும். முறையான கால்குலேஷன் இல்லாத கட்டடங்களோட நிலைமை இதுதான். சரி, இந்த மாதிரி ஆபத்துகள்ல இருந்து தப்பிச்சு இந்த சயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்மார்ட்டான சேஃபான கட்டடத்தை உருவாக்குறது, அதை இப்ப பாப்போம். இந்த இடத்துல பிரேம்குமார் மணிவேல் சொன்ன ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சிறந்த கட்டடம்ங்கிறது வெறும் செங்கலாலும் சிமெண்டாலும் மட்டும் கட்டப்படுறதில்ல, அது சரியான அறிவியல் மற்றும் கணிதத்தால கட்டப்படுறது. இது 100% உண்மைங்க. உண்மையான ஸ்ட்ராங்கான கட்டடம்ங்கிறது துல்லியமா கால்குலேட் செய்யப்பட்ட பிசிக்ஸ்ல தான் இருக்கு. அதனாலதான் சரியான டெக்னாலஜி நம்ம கையில இருக்கணும். இந்த கனெக்ட் அண்ட் பில்ட் நிறுவனத்தோட சீமாஸ் டெக்னாலஜி அப்புறம் அவங்களோட சிவில் இன்ஜினியரிங் டீம் 100% பர்ஃபெக்டான லோட் கால்குலேஷனையும் டிரான்ஸ்பரண்டான டிசைன்ஸையும் உறுதி பண்றாங்க. நீங்க கட்டப்போற கனவு இல்லத்தோட லோட் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் சட்டப்படியும் சரி சயின்ஸ் படியும் சரி எந்த குறையும் இல்லாம இருக்குங்கிறது இவங்க கேரண்டியா தராங்க. ஃபைனலா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கட்டப்போற அடுத்த கட்டடம் வெறும் அனுமானங்களை நம்பி இருக்க போகுதா இல்ல துல்லியமான லோட் டிரான்ஸ்ஃபர் சயின்ஸை நம்பி இருக்க போகுதா? உங்களோட ஒவ்வொரு கனவும் கட்டடத்தோட ஒவ்வொரு அடியும் ரொம்ப பத்திரமா பூமிக்கு கடத்தப்படணும். சரியான விழிப்புணர்வு தான் ஒரு நல்ல அஸ்திவாரம். இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். வீடு கட்ட நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பா இந்த நாலேஜை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அலசல்ல சந்திப்போம்.